மண்ணுக்குள் மறைந்திருந்த செல்வம் தங்கம், தோண்டி எடுத்தாலும் தீராத சுரங்கம். இப்போது உலக நாடுகள் தங்கத்தை சேகரிக்க வேகமாக நகரும் நேரத்தில், தென் அமெரிக்காவின் மண்ணில் தங்கம், செம்பு மற்றும் வெள்ளி ஆகிய மூன்றும் ஒரே இடத்தில் மிகப்பெரிய அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அனைத்துலகத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் KGF-ஐ நினைவூட்டும் வகையில் மிக முக்கியமானதாகும். இது சாமானியம் அல்ல. இது உலகின் மிகப்பெரிய வள சுரங்கங்களில் ஒன்றாக இருக்கலாம். கடந்த சில ஆண்டுகளில் தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. அதற்கான காரணங்கள் கொரோனா பிந்தைய பொருளாதார வீழ்ச்சி, ரஷ்யா-யுக்ரைன் போர், நாணய மதிப்பின் அதிர்வுகள். இதையெல்லாம் சமாளிக்க உலக நாடுகள் தங்களுடைய நிதி நிலைத்தன்மைக்கான பாதுகாப்பாக தங்கத்தை குவிக்கத் தொடங்கிவிட்டன. இதோடு சேர்த்து இன்னொரு மின்னல் வளர்ச்சி செம்பு. இன்று செம்பு இல்லாமல் எதுவும் இயங்காது. EV கார்களும், சோலர் எனர்ஜி, டிஜிட்டல் நகரங்களுமே அனைத்தும் செம்பின் சக்தியால் இயக்கப்படுகிறது. இதுதான் இந்த சுரங்கத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம். இப்போது அதிசயமான தகவல், அர்ஜென்டினா மற்றும் சிலி நாட்டின் எல்லைப் பகுதியில் ஆண்டிஸ் மலைத்தொடரில் வைகுனா மினரல் ரீசோர்ஸ் எனப்படும் இடத்தில் ஒரு மாபெரும் வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை லண்டன் மைனிங் மற்றும் BHP என்ற உலக பிரபல சுரங்க நிறுவனங்கள் இணைந்து மேம்படுத்தி வருகின்றன. இந்த இடத்தில் 13 மில்லியன் டன் செம்பும், 32 மில்லியன் அவுன்ஸ் தங்கமும், 69 மில்லியன் அவுன்ஸ் வெள்ளி கிடைத்துள்ளது. இதெல்லாம் சேர்த்தால் இது உலகின் மிகப்பெரிய மல்டிமெட்டல் டிபாசிட் ஆகும். கடந்த 30 ஆண்டுகளில் இதுபோல் ஒரு மிகப்பெரிய சுரங்கம் முதன்முறையாகவே காணப்படுகிறது. இந்த ஒரு சுரங்கமே அர்ஜென்டினா நாட்டின் பொருளாதாரத்தையே மாற்றக்கூடிய சக்தியாக பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள், மின்னணு தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, வெளிநாட்டு முதலீடுகள். மேலும் இந்த சுரங்கம் கொடுக்கப் போகும் செம்பு எலக்ட்ரிக் வெஹிகளுக்கு தேவையான உயிர் நரம்பு போல. ஒரே ஒரு நாடு உலக சந்தையில் முக்கியமான செம்பும் தங்கமும் வழங்கும் தலைசிறந்த நாடாக மாறும் வாய்ப்பில் உள்ளது. அதுவே அர்ஜென்டினா. இது வெறும் சுரங்கம் இல்லை. இது அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தேவையான அடித்தளம். இன்று தோண்டும் இந்த மண் நாளை உலகை இயக்கப் போகிறது.